ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம 3 நாள் தொடர்ந்து ஆல்போர்டு பாஸ் பண்ணோம். 2 நாள் நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கு காரணமே என்னுடைய ஜாக்கிரதை இல்லாமல் ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விசேஷம், கல்யாண விசேஷத்தில் இருந்தேன் சொந்தத்தில். அதனால் என்னால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதான் மெயின் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் மேக்ஸிமம் இன்றைக்கி வாரச்சாட்டில் ஒரு சின்ன மென்ஷன் நம்ம பார்ப்போம். எப்படி கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா, வாரச்சாட்டு கணக்கில் பார்க்குறோம். இந்த செட்டும் சரிங்களா, கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த செட்டு 88 22 சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. 88 22 இது ஒரு இடத்துல பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி 63 19 அப்படிங்கிறதும் ஒரு 63 19 அப்படிங்கிறதும் ஒரு இடத்துல பாக்ஸ் இருக்குது. வாரச்சாட்டு பிரகாரத்துலேயே கரெக்டான முறையில் நமக்கு வந்துட்டுருக்கு. அதை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் அமையும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டபுள்ஸ் வர்றதுக்கான ஒரு சாத்தியமும் இருக்குது. சரிங்களா? அதில் ஒவ்வொரு சாட்லேயுமே பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த வாரச்சாட்டில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வாரச்சாட்டில் எப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. 88 22 63 19 இதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேலே அந்த கட்டத்தில் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, வாரச்சாட்லேயே நமக்கு அந்த பேட்டர்ன்ஸ் கரெக்டாக வரணும். அப்போ மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். வாரச்சாட்லேயே நமக்கு எடுக்கணும் இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக இதுவும் பாக்ஸ் டைப்பு. இந்த இடத்துல பாக்ஸ் டைப் உங்களுக்கு. சரிங்களா? 88 22ங்கிறது இங்கே பாக்ஸு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கரெக்டாக இதுவும் பாக்ஸ் டைப்லேயே ரெண்டுமே நேர் பேட்டர்ன்ஸில் நமக்கு வந்திருக்கு. இது கேப்பு எத்தனை நாள் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எவ்வளோ நாள் கேப்பு? 1 2 2 வார கேப்பு. 2 வார கேப்புக்கு மேலே நம்ம பார்க்கணும். இப்போது 1 இங்கே 2 வார கேப்பு. 2 வார கேப் அப்படிங்கும்போது 4 நம்பரு நமக்கு இந்த செட்லேயே நம்ம பாக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இது நம்ம எடுக்கிறது கூட பெரிய விஷயம் இருக்காது. அதை பாக்ஸ் பண்ணி வைக்கணும், அதுதான் பெரிய விஷயமே. எடுத்த இடத்துலையும் கூட எடுக்கலாம், இல்லை எடுக்காத இடத்துலையும் எடுக்கலாம். எடுக்காத இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டை விட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே உள் நம்பரில் 81 75 இந்த நம்பர்ஸை விட்டுட்டு இது மட்டும் நீங்கள் பாக்ஸ் பண்ணிங்கனால கூட போதும். இந்த 4 நம்பருக்குள்ளே 10 53 07 88 06 45 11 62 இந்த இதை நீங்கள் பாக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இதில் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை போர்டில் கரெக்டான முறையில் செட் பண்ணணும். சரிங்களா? அது போக டெய்லி சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இந்த நல்லா குறித்து வச்சுக்கோங்க. நான் நிறுத்தி உங்களுக்கு காட்டுறேன். நல்லாவே தெளிவாக தெரியலன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தொடர்ந்து வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய உருவாக்கி தருவேன். அது என்னுடைய இதில் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நிறைய சாட்டுகளை நம்ம தேடுறதை விட வார சாட்லேயும் டெய்லி சாட்லேயுமே நம்ம தேடி எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? என்னென்னா குறித்து வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி சார்ட்டுக்கு போவோம்.
இது வந்து டெய்லி சார்ட்டு. இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 783 542 சரிங்களா. 783 542 இதில் வந்து நமக்கு எல் ஷேப் வடிவில் இருக்குது சரிங்களா. 542 783 இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து பாக்ஸாக வந்திருக்கு சரிங்களா. இது வந்து பாக்ஸாக வந்திருக்கு. இப்போ 542 அப்படிங்கிறதுக்கு இங்கே 5 2 இருக்குது, ஆனால் 4 எடுக்க முடியாது. இங்கே மைனஸ் பண்ணி வேணால் எடுக்கலாம். இங்கே மைனஸ் பண்ணி ஆடி இருக்கலாம். அப்போ மைனஸ் பண்ணி ஆடும்போது நமக்கு வந்து அதே இடங்களில் இந்த 560 நான் எடுத்து கொடுத்த பேட்டர்ன்ஸில் இந்த 560 இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து புரியும் சரிங்களா. அந்த சார்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இந்த செட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி இந்த செட்டு இப்படி இருக்கிறத கரெக்டாக பாக்ஸ் டைப்பில் வந்திருக்கு. அப்போ 542 இந்த இடத்துல பாக்ஸ் டைப் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் நல்லா அமௌண்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டுங்க, உங்களுக்கு புரியும் சரிங்களா. இது ஒன்று. இது விட்டால் நமக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் டைப்பு பாருங்கள், ஒரு எல் ஷேப் வடிவிலேயே வந்து நமக்கு இருக்கும் சரிங்களா. எல் ஷேப் வடிவிலேயே நமக்கு இருக்குது. 542 எல் ஷேப் வடிவில் இது வந்து ரெண்டுமே பாக்ஸ் டைப்பு வர மாதிரி இருக்கும். எந்த பக்கம் உங்களுக்கு திருப்பினாலும் கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். அதே மாதிரி இதையும் எந்த பக்கம் திருப்பினாலும் உங்களுக்கு ஒரு ஷேப் வந்துடும் சரிங்களா. இதுலேயும் கூட 7783 இப்படியும் எடுக்கலாம். அதாவது வந்து இப்படியும் எடுக்கலாம். இது இப்படியும் எடுக்கலாம். இதுவும் அப்படி தான். இதுவும் இப்படி எடுக்கலாம். அதே மாதிரி இப்படியும் எடுக்கலாம். ரெண்டுமே ஒரு பேட்டர்ன்ஸு. அதே மாதிரி இந்த செட்டு மேலே இருக்கிற இந்த செட்டில் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 4ஆம் நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்கன்னு தோணுது. 4 அல்லது 9 இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது சரிங்களா. இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. என்னுடைய ஆல்போர்டை மட்டும் இன்றைக்கி நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்னுடைய ஆல்போர்டில் 4 வந்து வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் நிறையவே இருக்குது. எனக்கு எந்த பக்கம் திருப்பினாலும் ஒரு 4ஆம் நம்பர் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஒரே நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி தொடர்ந்து நாளையிலிருந்தோ இல்லை நாளான்னிலிருந்தோ கண்டிப்பாக ஏபிபிசிஎஸ்சி தொடர்ந்து போடுறேன். ஏன்னா வந்து 4 ஷோவுக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோவில் 4 ஷோவுக்கும் டிஎரில் 3 ஷோவும் கேஎல் 1 ஷோவும் 4 ஷோவுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம் இதில் எப்படி அமையுது அப்படிங்கிறது பார்ப்போம். இன்றைக்கி வின்னிங்ஸ் கண்டிப்பாக நமக்கு ஆச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து 4 ஷோவுக்குமே ஏபிபிசிஎஸ்சி மட்டும் எடுத்து போடுறேன். கம்பல்சரி 4 ஷோலையும் 2 ஷோ அல்லது 3 ஷோ கண்டிப்பாக பாஸ் ஆகணும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் அது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க புதுசாக பார்க்குறவங்க சரிங்களா. தேங்க்யூ.